Students, in radioactivity decay process, just before we discuss about alpha decay. Now the other particle beta. So what happens during the beta decay? இப்போ பீட்டா டிகேல என்ன நடக்குது அப்படின்னு பார்ப்போம். இந்த பீட்டா டிகேல ரெண்டு டைப்பை நம்ம பார்க்க போகிறோம். அதில் ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் பீட்டா மைனஸ் டிகே and that second one is beta plus decay அப்படின்னு பார்க்க போகிறோம். So in beta minus decay, what is emitted? Electron is emitted. Electron emission நடக்கிறது வந்து beta decay. In beta plus decay, positron is emitted. Positron emission அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? Okay students, now we see the difference between electron and positron. Okay, அப்போ எலக்ட்ரானுக்கு சிம்பிள் இந்த மாதிரி E மைனஸ் அப்படின்னு சொல்லுவோம். பாசிட்ரானுக்கு சிம்பிள் E ப்ளஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ positron is antiparticle of electron. ரெண்டுக்கும் வந்து சேம் மாஸ் இருக்கும். மாஸ் ஆஃப் எலக்ட்ரான், மாஸ் ஆஃப் பாசிட்ரான் சேமாக இருக்கும். மேக்னிடியூட் ஆஃப் சார்ஜும் சேம் தான். இதுக்கு 1.6 into 10 power minus 19, இதுக்கும் 1.6 into 10 power minus 19. என்னன்னா இதுக்கு மைனஸ் வேல்யூ, இதுக்கு வந்து ப்ளஸ் வேல்யூ. ரெண்டோட மாஸும் ஈக்குவலாகவும் சார்ஜோட மேக்னிடியூட் ஈக்குவலாகவும் ஆப்போசிட் சைனில் இருக்கிறதுனால எலக்ட்ரானுடைய ஆன்டி பார்ட்டிக்கல் என்னன்னு சொல்கிறோம்? பாசிட்ரான் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? இப்போ இந்த வந்து இந்த பீட்டா மைனஸ் டிகேல என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஒரு பேரன் நியூக்ளியஸ், அதிலிருந்து என்ன வெளியே வருது? ஒரு எலக்ட்ரான் வெளியே வருது. எலக்ட்ரான் எதில் மட்டும்தான் இருக்கும்? அட்டாமிக் நம்பரில் மட்டும்தான் இருக்கும், மாஸ் நம்பரில் கிடையாது. அதனால் இது இப்படி ரெப்ரசன்ட் பண்ண எலக்ட்ரானை. அப்போ இங்கே என்ன போட்டால் இசட் வரும் இந்த சைடு? இங்கே -1 இருக்குது. அப்போ Z+1 போடலாமா? ரைட். அப்போ இங்கே A, இங்கே மாஸ் 0, அப்போ ஏன்னு போட்டால் போதும். இது ஒரு நியூ எலமெண்ட், தட் இஸ் டாட்டர் எலமெண்ட். தட் இஸ் during electron emission, during the beta minus decay, the atomic number increases by 1, the mass number remains same. ஓகேவா? அப்போ எலக்ட்ரான் மட்டும் வெளியே வரலை, கூட இன்னொரு பார்ட்டிக்கல், தேர்டு பார்ட்டிக்கலும் வெளியே வருது. தட் இஸ் கால்டு ஆன்டி நியூட்ரினோ. இதுக்கு என்ன பேர்? இதை பற்றி அடுத்த ஹெட்டிங்கில் நான் சொல்லுவேன். இது ஒரு எலக்ட்ரானை விட சின்ன பார்ட்டிக்கல், ஒரு 200 டைப்ஸ் இருக்குது. அது இந்த பாடத்தில் லாஸ்ட்டில் வரும், எலமெண்ட்ரி பார்ட்டிகல்ஸ்ன்னு. இதுக்கு பேர் ஆன்டி நியூட்ரினோ. ஆன்டி நியூட்ரினோ அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? இப்போ நான் வந்து நியூக்ளியஸ்லேருந்து பீட்டா டிகே வெளியே வருதுன்னு சொன்னேன். ஏன்னா ரேடியோஆக்டிவிட்டியே நியூக்ளியஸில் நடக்கக்கூடிய ப்ராசஸ் தான். சார் நியூக்ளியஸில் இருக்கிறது என்னது சார் இருக்குது? ஒரு நியூக்ளியஸில் புரோட்டான் இருக்குது, நியூட்ரான் இருக்குது. அப்போ எப்படி எலக்ட்ரான் வெளியே வரும்? இந்த கொஸ்டின் வந்துச்சு அவங்களுக்கு. அப்போ இந்த எலக்ட்ரான் எப்படி உருவாகுது? நியூக்ளியஸில் எலக்ட்ரான் இல்லை, அப்போ பீட்டா டிகேல எப்படி எலக்ட்ரான் வெளியே வர முடியும்? ஸோ அப்போ அதுக்கு ஆன்சர் பார்ப்போமா? அப்போ டூரிங் திஸ் பீட்டா மைனஸ் டிகே ப்ராசஸ், நியூட்ரான், ஒரு நியூட்ரான் என்ன ஆகுது அப்படின்னா அழகாக கன்வெர்ட் ஆகுது. நியூட்ரான்ங்கிறது 0 சார்ஜா, ஒரு ப்ளஸ் சார்ஜ் அதாவது புரோட்டான், ஒரு மைனஸ் சார்ஜ் அதாவது எலக்ட்ரான், ப்ளஸ் ஒரு ஆன்டி நியூட்ரினோ. ப்ளஸ்ஸும் மைனஸும் சேர்ந்தா 0வா? அவ்வளோதான்.
ஒரு நியூட்ரான் ஒரு புரோட்டானாகவும் ஒரு எலக்ட்ரானாகவும் ஒரு ஆன்டி நியூட்ரினோவாகவும் மாறுது. அப்போ புரோட்டான் அதுக்குள்ளேயே நின்றுக்கிறோம், அதனால் அட்டாமிக் நம்பர் 1 இன்க்ரீஸ் ஆகுது. எலக்ட்ரான் அண்ட் பாசிட்ரான் கம்மிங் அவுட் சைடு. இப்போ அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துடலாமா? ரைட், see the example. ஸோ கார்பன் 14 அங்கிற ஒரு ஐசோட்டோப் என்ன பண்ணுது அப்படின்னா பீட்டா மைனஸ் டிகே ஒரு எலக்ட்ரானை ஒரு ஆன்டி நியூட்ரினோவை எமிட் பண்ணுது. இது எந்த கணக்குலையும் வராது. அப்போ எலக்ட்ரான் வெளியே வந்துச்சுன்னா அட்டாமிக் நம்பர் இன்க்ரீசஸ் 1ன்னு சொல்லியிருக்கோம். அப்போ 6 + 1 என்னது 7. மாஸ் நம்பர் ரிமைன்ஸ் சேம். அப்போ அட்டாமிக் நம்பர் 7 வந்தால் அது என்ன எலமெண்ட்? நைட்ரஜன். ஐடியா கிளியர்? இப்போ அப்படியே பீட்டா ப்ளஸ் டிகேக்கு போகும். இதில் பாசிட்ரான் எமிட் ஆகும் இருக்கும். பாசிட்ரான் இஸ் த ஆன்டி பார்ட்டிக்கல் ஆஃப் எலக்ட்ரான் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் எமிட் ஆகுது அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னு கேட்டேன்னா, ஹியர் during positron emission beta plus decay the atomic number is decreased by 1 in the case. அப்போ this is the parent nucleus. When one positron is emitted, அப்போ E + 1, ஓகே, மாஸ் நம்பருக்கு இங்கே இடம் இல்லை. இந்த கேஸில் என்ன வெளியே வரும்னா நியூட்ரினோ வெளியே வரும். இது ஆன்டி நியூட்ரினோன்னு சொன்னீங்க சார், இது நியூட்ரினோ வெரி சூன். இப்போ வந்துட்டோம், அதெல்லாம் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஓகே, நியூட்ரினோ. அப்போ இங்கே வந்து ப்ளஸ் சார்ஜுங்கிறதுனால இங்கே Z வரணும். அப்போ இங்கே 1 வந்துருச்சு. அப்போ இங்கே Z - 1. மாஸ் நம்பர் 0 அப்படியே போட்டுலாம். this new element is y அப்படின்னு சொல்லிடலாமா? ஓகேவா? ஓகே, this is beta plus dk அப்படின்னு நான் சொல்லிடுவேன். ஐடியா கிளியர்? ரைட். இப்போ அடுத்து பாருங்கப்பா. இப்போ வந்து இந்த பாசிட்ரான் உள்ளே இருக்கா? நியூக்ளியஸ்குள்ளே கிடையாது. அப்போ நியூக்ளியஸ்குள்ளே புரோட்டானும் நியூட்ரானும் தான் இருக்குது. அப்போ எப்படி எமிட் ஆகுது அப்படின்னு கேட்டேன்னா, டூரிங் திஸ் பீட்டா ப்ளஸ் டிகே a proton is converted into neutron, a positron, ஏன்னா ப்ளஸ் இல்லையா, அதனால் ஒரு நியூட்ரல் சார்ஜ், ஒரு பாசிட்டிவ் சார்ஜ், ஒரு நியூட்ரினோ கிரியேட் ஆகுது. இதில் நியூட்ரான் உள்ளே இருந்துக்கிறதுனால மாஸ் நம்பர் சேஞ்ச் ஆகாது. பாசிட்ரான் வெளியேறதுனால அட்டாமிக் நம்பர் 1 டிக்ரீஸ் ஆகிடுது. இப்போ இதுக்கு என்ன எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போமா? எக்ஸாம்பிள் சோடியம் 1122. ஓகேவா? இது வந்து ஒரு பாசிட்ரானை எமிட் பண்ணுது. கூடவே நியூட்ரினோவும் சேர்ந்து வெளியே வருது. அட்டாமிக் நம்பர் டிக்ரீஸ் பை 1. அப்போ 11 இருந்தது 10 மாறிடும். மாஸ் நம்பர் ரிமைன் சேம். ஓகேவா? அப்போ அட்டாமிக் நம்பர் 10 இருந்தால் அது என்னது? நியான். ஐடியா கிளியர் ஸ்டூடெண்ட்ஸ்? இப்போ இந்த பீட்டா டிகேல இது பீட்டா ப்ளஸ் பீட்டா மைனஸ் டிகே ரெண்டுமே நம்ம விளக்கத்தோடு பார்த்துட்டோம். ஓகேவா? ஸோ however a single proton not inside any nucleus so cannot exhibit beta plus decay due to energy conversion. ஸோ ஒரு சிங்கிள் புரோட்டான் வந்து நியூக்ளியஸ்குள்ளே கிடையாது. பீட்டா ப்ளஸ் டிகே அதனால் நடைபெற வாய்ப்பு குறைவு. பிகாஸ் ஏன் கிடையாது அப்படின்னா நியூட்ரான் மாஸ் இஸ் லார்ஜர் தென் புரோட்டான் மாஸ். நியூட்ரானுடைய மாஸ் எப்படி இருக்குது? புரோட்டானை விட அதிகமாக இருக்குது. ஸோ பட் எ நியூட்ரான் கேன் எக்ஸிபிட் இன் பீட்டா டிகே. ஓகே, புரோட்டான் வந்து வராது அப்படின்னு சொல்கிறான். ஸோ ஆல்மோஸ்ட்
பீட்டா டிகேனாவே எலக்ட்ரான் வெளிவரக்கூடிய நிகழ்வு பீட்டா மைனஸ் டிகே தான் அதிகமாக நடக்கும், பீட்டா ப்ளஸ் டிகே ரேராக நடக்கும். It is important to note that electron or positron which comes out from nuclei during beta decay. During beta decay, electron or positron which comes out from nuclei during beta decay are not present inside the nuclei, but they are produced only during the conversion of neutron into proton or proton into neutron. இது ரொம்ப முக்கியமான பாயிண்டாக பார்க்குறோம். அப்போ எலக்ட்ரான் பாசிட்ரான் which comes out of from nuclei are not present inside the nuclei. பீட்டா டிகேல எலக்ட்ரான் பாசிட்ரான் வெளிவர்றது அந்த நியூக்ளியஸ்குள்ளே இருக்கிறது கிடையாது, அது அப்படியே அந்த ஒரு புரோட்டானோ நியூட்ரானோ வெளியேறும் போது தான் இந்த கன்வர்ஷன் ப்ராசஸ் நடக்குது அப்படின்னு சொல்கிறான். ஓகேவா? அடுத்து நீங்கள் நம்ம எல்லாம் எதிர்பார்த்துட்டு இருந்தோம் நியூட்ரினோனா என்ன, ஆன்டி நியூட்ரினோ. பீட்டா ப்ளஸ் டிகேல நியூட்ரினோ வெளியேறுது, பீட்டா மைனஸ் டிகேல ஆன்டி நியூட்ரினோ வெளியேறுது. ஓகேவா? ஸோ இதெல்லாம் எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னா, ஆரம்பத்தில் ஒரு பீட்டா டிகேனா ஒரு எலக்ட்ரான் எமிட் ஆகுறது மட்டும்தான் நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ டூரிங் எ பீட்டா டிகே a neutron in the parent nucleus converted into daughter nuclei by emitting only electron. இது படி அட்டாமிக் நம்பர் 1 இன்க்ரீஸ் ஆகும், மாஸ் நம்பர் சேஞ்ச் ஆகாது, ஒரே ஒரு எலக்ட்ரான் மட்டும் வெளியேறும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம். இப்போ அங்கேருந்து வெளியேறக்கூடிய அந்த எலக்ட்ரானுடைய கைனட்டிக் எனர்ஜியை கால்குலேட் பண்ணும்போது த எனர்ஜி ஆஃப் த எமிட்டட் எலக்ட்ரான் டஸ் நாட் மேட்ச் வித் த எக்ஸ்மெண்டல் டேட்டா. எக்ஸ்மெண்டல் டேட்டாவோட அந்த வெளியேறக்கூடிய எனர்ஜி மேட்ச் ஆகலை. இப்போ ஆல்ஃபா டிகேல ஹீலியம் நியூக்ளியஸ் உடைய எனர்ஜி எப்படி இருக்குன்னா இட் இஸ் டிஸ்கிரீட், தனித்தனியாக இருக்குது. பட் இன் பீட்டா டிகே electrons takes the continuous values of energy. Alpha decay la energy discrete, whereas in beta decay it was found that the beta particle electron has continuous range of energy. அதனுடைய எனர்ஜி எப்படி இருக்கு? continuous range இருக்கு. But the conservation of energy and momentum gives specific single values for energy of electron and recoiling nucleus. அப்போ கன்சர்வேஷன் ஆஃப் அண்ட் எனர்ஜி அண்ட் மொமெண்டம் எல்லா ப்ராசஸ்லையும் ஒபே ஆகணும். அது என்ன கொடுக்குது அப்படின்னு கேட்டோன்னா, இந்த வெளியேறக்கூடிய எலக்ட்ரான் அண்ட் டாட்டர் நியூக்ளியஸ் மஸ்ட் ஹேவ் சம் ஸ்பெசிஃபிக் வேல்யூஸ் ஆஃப் எனர்ஜி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறோம். இல்லாட்டி கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி அண்ட் மொமெண்டம் ஆர் வயலேட்டட் அப்படிங்கிறான். அப்போ ஒன்றுமே செய்ய முடியல. அண்ட் குட் நாட் எக்ஸ்பிளைன் வை எனர்ஜி ஆஃப் பீட்டா பார்ட்டிக்கல் ஹேவ் கண்டினியூஸ் ரேஞ்ச் ஆஃப் வேல்யூஸ் இருக்குன்னு தெரியல. ஸோ பீட்டா டிகே ரிமைண்ட் அஸ் அ பசில் ஃபார் செவரல் இயர்ஸ். ரொம்ப வருஷம் அதுக்கு விடை தெரியாமல் இருந்தாங்க. After a detailed theoretical and experimental study in 1931 by W. Pauli, அவர் ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் அண்ட் தியரிட்டிக்கல் ஸ்டடி பண்ணிட்டு ஒரு தேர்ட் பார்ட்டிக்கல் இந்த எலக்ட்ரானோட டாட்டர் நியூக்ளியஸ். ஓகே, அப்போ அந்த எலக்ட்ரானோட என்ன நடக்குது அப்படின்னு கேட்டோன்னா, ஒரு தேர்ட் பார்ட்டிக்கலும் என்ன ஆகுது அப்படின்னா எமிட்டட், ஒரு தேர்ட் பார்ட்டிக்கலும் எமிட் ஆகுது அப்படின்னு சொல்கிறார். ஸோ a third particle which must be emitted in beta decay process carrying away this missing energy and momentum அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் என்ன பண்ணுது அப்படின்னா அந்த மிஸ் ஆகக்கூடிய எனர்ஜி அண்டு மொமெண்டமை அது எடுத்துக்கிறது அப்படின்னு சொல்கிறார். ஃபெர்மி அடுத்து வந்தவரே பவுலி ஸ்டடி பண்ணிவிட்டு ஒரு தேர்ட் பார்ட்டிக்கல் மட்டும் பேர் வச்சுட்டு போயிட்டாரு.
ஃபெர்மி லேட்டர் அதுக்கு என்ன பேர் கொடுத்தாருன்னா நியூட்ரினோ அப்படின்னு பேர் கொடுத்தாரு. எ லிட்டில் நியூட்ரல் ஒன் அப்படின்னு மீனிங், அதனால் நியூட்ரினோன்னு பேர் கொடுத்தாரு. இட் இஸ் வெரி ஸ்மால், மாஸ் வந்து ரொம்ப ஸ்மால். இஸ் நியூட்ரல், அதுக்கு சார்ஜ் கிடையாது. கேரிங் நோ சார்ஜ். ஃபார் மெனி இயர்ஸ் நியூட்ரினோ, அதை இந்த சிம்பிள் நியூங்கிற கிரீக் சிம்பிளில் நம்ம யூஸ் பண்ணுவோம். ரொம்ப வருஷம் இந்த நியூட்ரினோ வந்து ஒரு ஹைப்போதெட்டிக்கல் அண்ட் குட் நாட் பி வெரிஃபைடு எக்ஸ்பெரிமெண்டலி, அது ஒரு கற்பனையாகவே பார்க்கப்பட்டுச்சு. அது எக்ஸ்பெரிமெண்டலாக யாரும் கண்டுபிடிக்கல. ஃபைனலாக இட் வாஸ் டிடெக்டட் எக்ஸ்பெரிமெண்டலி. எக்ஸ்பெரிமெண்டலாக நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா டிடெக்ட் பண்ணிட்டோம். in 1956 by Frederick Reines and Clyde Cowan. எக்ஸ்பெரிமெண்டலாக இந்த பார்ட்டிக்கல் இருக்குங்கிறத அவங்க காட்டிட்டாங்க. ஓகேவா? ஸோ லேட்டர் ரெய்ன்ஸ் ரிசீவ்டு நோபல் பிரைஸ் இன் த இயர் 1995 ஃபார் ஹிஸ் டிஸ்கவரி. ஓகேவா? அடுத்து நியூட்ரினோ ஹேஸ் த ஃபாலோவிங் ப்ராப்பர்ட்டி. என்னென்ன ப்ராப்பர்ட்டின்னு பாருங்கள். It has zero charge. It has an antiparticle called antineutrino. ஓகேவா? நியூட்ரினோவுக்கு எதிர்த்துகள், ஆன்டிபார்ட்டிக்கல்னா ஆன்டிநியூட்ரினோ. ரீசன்ட் எக்ஸ்பெரிமெண்ட் எதை காட்டுது அப்படின்னா நியூட்ரினோ ஹேஸ் வெரி ஸ்மால் மாஸ், ரொம்ப சின்ன மாஸ். அது வந்து இட் வீக்லி இன்ட்ராக்ட் வித் த மேட்டர், ஸோ இட் இஸ் டிஃபிகல்ட் டு டிடெக்ட் இட். அதை நம்ம என்ன பண்ண முடியாது அப்படின்னா டிடெக்ட் பண்ண முடியாது, ஃபீலும் பண்ண முடியாது. இன்ஃபேக்ட் என்ன சொல்கிறான்னா ஒவ்வொரு செகண்ட்லையும் சன்லேருந்தே ட்ரில்லியன்ஸ் ஆஃப் நியூட்ரினோஸ் கம்மிங் ஃப்ரம் த சன் அண்ட் ஆல்சோ தே ஆர் பாசிங் த்ரூ அவர் பாடி வித்தவுட் காசிங் எனி இன்ட்ராக்ஷன் இல்லாமல் அந்த மைனூட் பார்ட்டிக்கல் நம்ம உடம்புக்குள்ள எப்பயுமே போயிட்டு வந்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் ஃபேக்டை சொல்லி முடிக்கிறாங்க. இந்த நியூட்ரினோ ப்ராப்பர்ட்டிஸை தெளிவாக பார்த்துக்கோங்க, ஏன்னா ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே நம்மளுக்கு முக்கியம். ஸோ இது 3 மார்க் கேட்டகரியில் இந்த நியூட்ரினோ ப்ராப்பர்ட்டிஸ் நம்மளுக்கு இம்பார்ட்டண்ட். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ்.